ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியின் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, யார் யாருக்கு டீம்ல இடம் இருக்க போகுது? முன்னாள் வீரர்கள் யாராச்சும் உள்ள வரப்போறாங்களா? அப்படின்ற மாரி பல கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவாட் வந்து இந்திய அணி வந்து தேர்வு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. கண்டிப்பா 99% வந்து இந்த ஸ்குவாட் தான் இருக்க போகுது. ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாரி நம்ம எதிர்பார்த்த வீரர்கள்லாம் இந்த ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காங்களா அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய கோப்பையை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா போன்ற லெஜெண்டரி பிளேயர் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளம் இந்திய படை வந்து இப்போ T20யில் வந்து கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் ஆசிய கோப்பைக்கும் இளம் இந்திய படையை தான் அனுப்ப போகிறாங்க. அதுக்கான தீவிர முயற்சியில் தான் இப்போ இருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணி வந்து அறிவிக்க போகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியாக போகுதுங்க. அந்த ஸ்குவாடை வந்து அறிவிக்க போகிறாங்க. அதுக்காக தான் எல்லா ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாதத்தில் வந்து நடக்கக்கூடிய ஆசிய கோப்பை மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக பரபரப்பாக போக போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஸ்குவாடில் வந்து யார் யார் இடம் பிடிக்க போகிறாங்க, யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா யார் யார் ஸ்குவாட் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனுங்க. அவர் தலைமையில் தான் இந்திய அணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லுங்க. இவங்க தான் வந்து டாப் ஆர்டர் பொசிஷனில் வந்து இருக்க போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தது தாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங் ஆட போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்களுடைய பேர் தான் அடுத்தடுத்து வந்து தொடங்க போகுது. அதே மாதிரி சுப்மன் கில்லை எந்த இடத்துல ஆட வைக்க போகிறீங்க அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இன்னொரு பக்கம் திலக் வர்மா இருக்காருங்க, இன்னொரு பக்கம் வந்து சுப்மன் கில் இருக்காரு. யாரை எந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. மேபி 1 பொசிஷனில் சுப்மன் கில் ஆட வச்சுட்டு செகண்ட் பொசிஷனில் வந்து திலக் வர்மா ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டுருக்கு. என்ன பிளானில் வந்து செலக்டர்ஸ் இருக்க போகிறாங்க, எந்த மாதிரியான ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் இந்த ஸ்குவாடில் வந்து இருக்க போகுதுங்க. அதுதான் வந்து ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க. எந்த மாதிரியான ஸ்குவாடை அறிவிக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் மீண்டும் வந்து கம்பேக் பண்ணி அணிக்கு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இந்திய T20 அணிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஃபஸ்ட்டு வந்து ஜித்தேஷ் சர்மாங்க. ஜித்தேஷ் சர்மாவை தாண்டி நம்மளுடைய துருவ் ஜுரேல் கூட சும்மா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்து இருக்காரு. மேபி இன்னொரு ஒன்லி ஒன் ஆப்ஷனாக வந்து 3 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் துருவ் ஜுரேலை வந்து உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக செம்ம ஸ்பிக்காக இருக்குங்க. செம்ம பேட்ஸ்மேன், செம்ம கீப்பருங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் ஆட போகிறாரு. ஜித்தேஷ் சர்மாவை வந்து எந்த பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான ஐடியாவோட இந்தியா வந்து ஸ்குவாட் அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஆல்ரவுண்டர் வந்து அடிக்கவே முடியாதுங்க, அசைக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தரமான ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை வச்சுருக்காங்க. T20 நம்பர் 1 ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா இருக்காருங்க, அக்சர் பட்டேல் இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இந்த இதில் வந்து ஆட் ஆகிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா T20க்கு வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா நம்ம அக்சர் பட்டேலை தாங்க அறிவிச்சிருந்தாங்க. அதனால் வந்து ஆசிய கோப்பைக்கு கம்பல்சரி அக்சர் பட்டியலில் வந்து இந்த பிளேயிங் 11 ஸ்குவாடில் இருக்க போகிறாங்க. 3 ஆல்ரவுண்டரில் வைக்க போகிறாங்களா இல்லை 4 ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு போக போகிறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுதுங்க. சிவம் துபே வந்து ஒரு பிக் ஹிட்டாருங்க. கண்டிப்பாக வந்து அவர் இந்திய ஸ்குவாடில் கம்பல்சரியாக தேவைப்பட போகிறாரு. வாஷிங்டன் சுந்தரா இல்லையா அப்படின்றதா ஒரு கேள்வியாக இருக்குங்க. வாஷிங்டன் சுந்தரா எந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி சிவம் துபே பார்த்தீங்கன்னா அவருக்கான ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பேட்ஸ்மனா இல்லை ஆல்ரவுண்டரா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குங்க. ஒருவேளை ஆல்ரவுண்டராக இருந்தால் அவருக்கு பவுலிங் கண்டிப்பாக கொடுத்தாகணும். பேட்ஸ்மேனாக இருந்தால் அப்படின்னா முன்னாடி ஆட வைக்கணும். இந்த பிளானில் தான் இந்திய அணி இருக்கணும். அந்த பிளானை வந்து எப்படி சூரியகுமார் யாதவ் அவர்கள் பயன்படுத்துகிறார் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அக்சர் பட்டேலை பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து ஆசிய கோப்பைக்கு அவரை வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக ஸ்குவாடில் இல்லைங்க. எல்லா ஸ்குவாட்லையுமே புறக்கணிச்சிட்டு இருக்காரு. அதனால் அவரை வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க, இவரை வந்து ஸ்குவாடில் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது என்னென்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். இந்திய அணியின் ஸ்குவாடில் வந்து முக்கியமான ஆல்ரவுண்டராக இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் பிளேயிங் 11ல் வந்து யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக சூரியகுமார் யாதவுக்கு அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக தாங்க இருக்க போகுது. என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான பிளானை வச்சுருக்காரு அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பவுலர்ஸ்
பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்குவாடுங்க. ஸோ குல்தீப் யாதவ் இருக்கார், வருண் சக்கரவர்த்தி இருக்கார், ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார், ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார், பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. ஸோ செம்ம குவாலிட்டியான லைன் அப் பவுலிங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான ஃபேஸர்ஸ், நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணோயும் செம்மையாக பண்ணிட்டு இருந்தாருங்க T20 பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனலில். ஸோ அவருக்கு ஏன் இந்த இடத்துல வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் வந்து இதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பேட்டிங் லைனில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரேயஸ் எல்லாம் செம்ம பேட்டிங் லைன் அப் செம்ம குவாலிட்டியாக இருக்காருங்க. ஸோ அவர் ஒரு பக்கம் செம்மையாக ஆடிட்டுருக்காரு, ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் T20யில் அற்புதமாக ஆடிட்டுருக்காரு அப்படின்போது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து இந்தியன் டீமில் சான்ஸ்கள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம KL ராகுலே எடுத்தவங்களே அவருமே சூப்பராக ஆடிட்டுருக்காருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஏன் வந்து இந்திய அணி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்குங்க. ஸோ குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது. T20 பொறுத்த வரைக்கும் செம்ம மிஸ்ட்ரி பவுலருங்க. சைனாமன் பவுலர் வேறு மாதிரி போட்டுட்ருக்காருங்க. இவருக்குன்னு தனி ஒரு இடம் இந்திய ஸ்குவாடில் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ரொம்ப 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 முக்கியமான பவுலருங்க T20 பொறுத்த வரைக்கும். T20 ஓடியை பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கொடுத்து அதை டோட்டலி அவருடைய கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்தாருங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில். அவருடைய இன்னிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க. என்ன பவுலிங், என்ன குவாலிட்டிங்க, செம்மையாக ஆடிட்டுருக்காருங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஆசிய கோப்பில் அவர் இன்னும் பயங்கரமாக கலக்க போகிறாருங்க. அவருடைய அந்த கலக்கலாட்டத்தை பார்க்க எல்லாருமே அவரோட காத்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ ரொம்ப நாளாகவே வந்து T20 நடக்கலை. ஸோ லாஸ்ட்டாக நடந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோடு வருவார் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஸ்குவாடில் இருப்பாரா இல்லையா அப்படின்றது கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா கம்பல்சரி ஆசிய கோப்பையில் அவர் ஆட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அடுத்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் தொடர் இருக்கிறதுனால அவர் ஆசிய கோப்பையிலேருந்து ஓய்வு பெற வச்சுட்டு அவரை டெஸ்ட் போட்டிக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக முகமது ஷமி உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன பிளானில் இருக்காங்க, ஸோ எந்த மாதிரியான ஐடியோட இருக்காங்க அப்படின்ட்டு தெரியல. பட் ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக ஆசிய கோப்பைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பவுலராக இருக்க போகிறாங்க. நியூ பாலில் சரி, மிடில் ஆர்டர்லையும் சரி, கடைசிலையும் சரி, இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பவுலராக இருக்க போகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பும்ராவுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹர்ஷ்தீப் சிங்க செம்ம லெஃப்ட் ஹேண்ட் பவுலருங்க, செம்மையாக இருக்கார். T20யில் ரீசெண்டாக செம்ம பர்ஃபார்மன்ஸு, செம்ம குவாலிட்டி எல்லாமே சும்மா அடிதூளாக இருக்குது. கண்டிப்பாக இவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, தனி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆசிய கோப்பையில் ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதை தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா செம்ம பவுலருங்க, செம்மையாக போட்டுட்ருக்காருங்க. டெஸ்ட்டில் சும்மா அசத்து நசிட்டாருங்க. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலுங்க. இவர் போட்ட அந்த ஸ்பெல்லு தாங்க ஆட்டத்தையே மாற்றிச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க. T20லையுமே IPLலையுமே செம்மையாக போட்டிருக்காருங்க. ஸோ அதனால தான் T20 ஸ்குவாட்லேயே இவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீமில் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது தாங்க இந்திய அணியின் ஆசிய கோப்பைக்கான ப்ரொடக்ஷன் ஸ்குவாடுங்க. ஸோ இந்த ஸ்குவாடில் வந்து இன்னும் யாரெல்லாம் வந்து இடம் பிடிச்சா நல்லாயிருக்கும், யார் வெளியே தூக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய பெஸ்ட்டான ஸ்குவாடையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.